hello friends, welcome back to கும்பகோணம் சேவரிஸ். நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பூரி சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் ஒன்று தான் பார்க்க போறோம். அது பெங்களூர்ல சாகர் ஹோட்டல்ஸ்ல கொடுக்கக்கூடிய வெஜிடபிள் சாகு அப்படிங்கிறது தான். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் முதன்முறையாக கும்பகோணம் சேவரிஸ்க்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ இந்த சாகு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கணும். இதுலேயே ஒரு 3 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து பருப்பு வந்து கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டுருக்கேன். வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கினா போகிறோம். இந்த வெங்காயத்தோடையே தேவையான அளவு உப்பு மஞ்சப்பொடி சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ வெங்காயம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு. இது கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதக்கணும். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கணும். இப்போது தக்காளி வதங்கியாச்சு. இது கூட 2 குட்டி கேரட் எடுத்துட்டுருக்கேன்னா அந்த குட்டி கேரட்டை ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த சாகுவில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காய். அதே மாதிரியே உருளைக்கிழங்கும் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 கப் பச்சை பட்டாணி, அதே அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒன்றா கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். அப்புறமா இந்த காயோடு சேர்க்கறதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். இந்த காய் வேகிறதுக்குள்ளே நம்ம அந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அந்த மசாலாவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் வந்து நான் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 2 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி. இது எல்லாத்துக்கூடையும் ஒரு 10லேருந்து 15 மிளகு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து சட்னி பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போது காய் வெந்துட்டான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லா வெந்துடுத்து. இப்போது இந்த காய் வெந்த காயோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கணும். இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த அரைச்ச மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். இதில் வந்து நம்ம என்ன வேணால் வெஜிடபிள்ஸ் போட்டு சேர்த்து பண்ணலாம். இது வந்து பேசிக் வெஜிடபிள்ஸ். இது கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணிங்கிறது பேசிக் வெஜிடபிள்ஸ். இது வந்து வெறும் சௌச்சௌ போட்டு பண்ணலாம், கத்திரிக்காய் போட்டு பண்ணலாம். இது மாதிரி என்ன வேணால் வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சாகர் ஹோட்டல்ஸில் வந்து பூரியோடு இதை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வெந்தாச்சு. நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். அந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த காய் வேகும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சாகுவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட கும்பகோணம் சேவரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.
பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.